ஹாய் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம ஒரு வேர்ட்ப்ரெஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் லோக்கல் பிசியில். ஸோ இதை வந்து நம்ம இந்த அப்பாச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த MySQL வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு நம்ம லோக்கல் டேரக்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்ப்ரெஸ் டவுன்லோட் அப்படின்னு வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கணும். ஸோ wordpress.org இந்த சைட்டில் இருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா WordPress 7.0 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே லாரகனில் வந்து பார்த்தீங்கன்னா wwwன்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே வந்து இது என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே பார்க்குறது நீங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து WP site 01 இந்த எக்ஸாம்பிள் நேம் கொடுக்குறேன் நான். ஸோ இது வந்து இதுக்குள்ளே இந்த WordPress ஃபைல்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுங்க. ஸோ இதுதான் வந்து WordPress 4 ஃபைல்ஸ். ஓகே, ஃப்ரம் WordPress. ஸோ இங்கே வந்து இந்த எல்லா ஃபைலையும் உள்ள 4 ஃபைல்ஸு ஃபுல்லாக போயிட்டு Ctrl+X கொடுத்து கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெளியில் வந்து போட்டுங்க. இப்போ இந்த எம்டி ஃபோல்டரை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து லாரகன் போய்க்குங்க. போயிட்டு இங்கே டேட்டா பேஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ WordPressக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து தேவை, பேக் அண்ட் டேட்டா பேஸு. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி இது வந்து டிஃபால்ட்டாக வந்து ரூட் அண்டு பாஸ்வேர்டு வந்து ஒன்றுமே இருக்காது, நல். ஸோ இங்கே லாகின் கொடுத்துக்குங்க. இது வந்து PHP MyAdmin போர்ட்டல் இது. ஸோ இங்கே வந்து ஒரு நியூ டிபி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து WP_site 01 DB 01. ஓகே, இதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இந்த டிபியோட நேமை. ஓகே, இப்போ இங்கே வேர்ட்ப்ரெஸ்ஸோட டிபி வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து நீங்கள் ப்ரௌசர் வந்துட்டு நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் / இங்கே என்ன wwwக்குள்ளே என்ன நேம் வச்சோமோ இதை வந்து இங்கே வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, இந்த நேமை, ஃபோல்டர் நேமை. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் / WP -site 01 இப்போ என்ட்ரு பண்ணிக்கோங்க. போர்ட் 80 வந்து ஆல்ரெடி வேறு ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு நினைக்கிறேன். மேபி வேறு ஒரு சர்வர் ஸ்டார்ட் பண்ணதுனால அது வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் போயிட்டு அப்பாச்சியில் போயிட்டு HTTP கான்ஃபில் போயிட்டு நான் வந்து இங்கே 8000 கொடுத்துக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ரீலோட் பண்ணுறேன். இப்போது அப்பாச்சி வந்து போர்ட் 8000 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், MySQL வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி 80 வந்து இங்கே லிசன் ஆகிட்டு இருக்கு, என்டர் பண்ணியிருக்கோம். பட் இங்கே அப்பாச்சி சர்வர் வந்து 8000 ரன் ஆகிறனால நம்ம வந்து முன்னாடி வந்து போர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் 8000. ஸோ ஓகே, இங்கே வந்து WordPress இன்ஸ்டாலேஷன் பேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து நம்ம இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் டிபி நேம் இதெல்லாம் கேட்கும், இதெல்லாம் செட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இங்கே WordPress டிபி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணதான் டிபி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டிபியோட ஒரு யூசர் நேம் வந்து ரூட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நல். ஏன்னா லாரகனில் வந்து PHPயோட MyAdminல வந்து யூசர் நேம் டிஃபால்ட் யூசர் நேம் வந்து ரூட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஒன்றுமே இருக்காது, நல். ஸோ வந்து நம்ம சப்மிட் கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு டிபி செக் பண்ணிவிட்டு இது வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரன் த இன்ஸ்டாலேஷன் கொடுத்துக்குவோம். ஓகே, இப்போ வந்து சைட் டைட்டில் வந்து கொடுக்குறோம். இங்கே வந்து அட்மின் நான் கொடுத்துக்கிறேன், யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு வந்து அட்மின் கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இங்கே வந்து இங்கே வீக்காக செட் பண்ணுறதுனால இங்கே வந்து கன்ஃபார்ம்
யூஸ் ஆஃப் வீக் பாஸ்வேர்டு வந்து ஓகே பண்ணணும். இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய இமெயில் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் கொடுத்துக்குவோம். ஓகே, நவ் த வேர்ட்பிரஸ் இஸ் இன்ஸ்டால். இப்போ லாகின் பண்ணிக்குவோம். லாகின் பண்ணிவிட்டு நம்ம அந்த யூசர் நேம் கொடுத்துருக்கோம் அட்மின், அண்ட் பாஸ்வேர்டு வந்து அட்மின் கொடுத்துருக்கோம். ஓகே, வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ சைட்டை வந்து நம்ம செக் பண்ணுவோம். விசிட் சைட் கொடுப்போம். ஸோ அந்த பிளாக் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து வேர்ட்பிரஸ் வந்து லோக்கலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கேயே டெவலப் பண்ணிவிட்டு நம்ம மேபி நம்ம லினக்ஸ்லேயோ இல்லை cPanelலையோ நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.